அல்லாஹ் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்தபோது ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, சொர்க்கத்தையும் அதன் மக்களுக்காக நான் தயார் செய்தவற்றையும் பார்த்துவிட்டு வா என்று கட்டளையிட்டான். ஜிப்ரில் பார்த்துவிட்டு வந்து, சொர்க்கத்தை பற்றி கேட்பவர்கள் யாரும் தவறாமல் அதில் சேர விரும்புவார்கள் என்றார். பின்னர் அல்லாஹ் சொர்க்கத்தை பல்வேறு சிரமங்களாலும் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல், தவக்கட்டுப்பாடு, தியாகங்கள் போன்றவற்றால் சொர்க்கத்தை சூழ்ந்தான். அல்லாஹ் சொர்க்கம் செல்லும் வழியை எளிய ஆசைகளால் நிரப்பவில்லை. மாறாக அந்த வழி அடக்கமும் சிரமமும் கொண்ட நற்காரியங்களால் சூழப்பட்டுள்ளது என்று ஹதீஸில் சொல்லப்படுகிறது. அதாவது தினமும் 5 நேரம் தொழுகை செய்வது, ரமலான் மாதம் நோன்பு நோற்பது, ஹலால் ஹராம் கவனித்தல், கோபத்தை அடக்குவது, சுய ஆசைகளை கட்டுப்படுத்துவது, சிரமம் இருந்தாலும் நல்ல காரியங்களை செய்ய தொடர்வது, இவையெல்லாம் தவக்கட்டுப்பாடு என்று பொருள். அதாவது உடலுக்கும் மனதுக்கும் சற்று சிரமம் தரும் நற்காரியங்கள் தான் சொர்க்கத்துக்கு செல்லும் பாதை என்பதே ஹதீஸின் அர்த்தம். மீண்டும் ஜிப்ரில் சொர்க்கத்தை பார்த்துவிட்டு வந்து, எனக்கு பயமாக இருக்கிறது, யாரும் அதில் செல்ல மாட்டார்களோ என்று கூறினார். அதேபோல் அல்லாஹ் ஜிப்ரிலிடம்